நீங்க பார்த்ததிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்டின்னா, அத பத்தி நீங்க பகிர்ந்துக்கலாம் இங்க. பார்த்ததிலேயே ஆச்சரியமான விஷயம்னா, என்னோட குருநாதர் கூட இருக்கும்போது நடந்தது. என்னுடைய 16வது வயசோ, 17 வயசுல ஒரு அனுபவம் நடந்தது. எங்க ஆசிரமத்தில இந்த மாதிரி பாதிப்பு உள்ள ஒரு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. குடும்பம் வந்திருக்கும்போது, என்னோட குருநாதர் அவர்களுக்கு இந்த மாதிரி தீய சக்திகள் பாதிப்பு இருப்பதாக அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட குருநாதர் அத கேட்டுட்டே இருந்துட்டு அவரு சொன்னாரு, "கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு, உங்க வீட்ல இந்த இடத்துல தோண்டி பாருங்க. இந்த தோண்டி பார்க்கும்போது சில பொருட்கள் கிடைக்கும். அத எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வாங்க" அப்டின்னாரு. அப்ப அவங்க கூட இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லாருமே கிளம்ப போனாங்க எடுக்கிறதுக்கு. அப்ப சொன்னாரு, "ஒருத்தவங்க இங்க இருங்க. ஒருத்தவங்க அங்க போங்க" அப்டின்னாருங்க. அதே மாதிரி அவங்க போயிட்டு, என்னோட குருநாதர் சொன்ன அந்த இடத்துல, அத தோண்டி பார்க்கும்போது இப்போ ஒரு ஒரு கோழிய தலைய வெட்டி உள்ள புதைச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பைய எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 6, 7 மணி நேரம் ஆயிருந்தது. எங்க ஆசிரமத்தில இருந்து கடலூர் இந்த பக்கம் தூரத்தில தான் பக்கத்தில தான் இருக்கு. அங்கருந்து வந்திருந்தாங்க. எடுத்து வரும்போது நான் சின்ன பையனா இருக்கும்போது எட்டி பார்த்தேன். இது என்னது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது கோழி தலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்ப என்னோட குருநாதர் சொன்னாரு, "இது வைத்து கரெக்ட்டா ஒரு 12, 13 வருடம் இருக்கும்" அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா தலை இப்போ வைத்த மாதிரி இருக்கு. ஆனா என்னோட குருநாதர் சொல்றது 12 வருஷம் சொல்றாரு. அப்போ அத எல்லாத்தையும் எடுத்து அவங்க நீர்நிலையில கொண்டு போட சொன்னாங்க. அந்த பரிகாரம் எனக்கு அந்த நேரத்துல ஞாபகம் இல்ல. அப்போ என்னோட குரு அவங்க போன பிறகு நான் அவர்ட்ட கேட்கும்போது, "இது எப்படி சாத்தியம்?" அப்படிங்கும்போது, 12 வருடத்துக்கு முன்பு வைத்தது. ஆனா அவர்களுக்கு பலன் கூட இந்த மாதிரி பிரச்சனை இவங்களோட நேரம் எல்லாமே கெடுதலா இருக்கிறதுனால, இந்த நேரத்துல அதோட பாதிப்ப அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்னு என்னோட குருநாதர் சொன்னார். இது என் கண்ணால நான் பார்த்தது.